வணக்கம் and welcome to வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸ் very important, how to use the all famous JKL in the timeline. நம்ம கீபோர்டில் பார்த்திங்கோங்க, கீபோர்டில் JKL ஓகேங்களா, இந்த மூணு எழுத்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. JKL கேப்ஸில் பண்ணிக்கிறேன். JKL வரிசையாக இருக்கும் பாருங்கள் கீபோர்டில். ஸோ இந்த வரிசையாக இருக்கிறது தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி, இது பேக்வேர்டு ப்ளே, இது ஃபார்வேர்டு ப்ளே, இது வந்து நடுவில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ் பண்ணுறது, ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணுறது. கே வந்து அதாவது கே வந்து ஸ்டாப் பண்ணுறது. இந்த மூணு தான். இங்கே பாருங்கள், இது பேக்வேர்டு, இது ஃப்ரண்ட்வேர்டு, இது வந்து பாஸ் பண்ணுறது. நீங்கள் எங்கள் கீபோர்டு மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே வச்சுட்டேன், இல்லைன்னா இங்கே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அதாவது கே வந்து பாஸ் பண்ணுறது. இப்போ நான் எல் எழுத்துனேன்னா எனக்கு இந்தாண்ட ப்ளே ஆகும். ரைட் சைடில் எல் எழுத்துறேன் பாருங்கள், ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல் எழுத்துனா அதாவது அந்த ஃபைலுக்கு மட்டும் ப்ளே ஆகி காட்டும். அப்படியே நான் பேக் எழுத்துறேன், அதாவது ஜே எழுத்துறேன். இப்போ பாருங்கள், ஜே அப்படியே ரிவர்ஸில் ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டுறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். இப்போ பாருங்கள், ஜே எழுத்துறேன், ரிவர்ஸ்லேயே போகிறான் பாருங்கள். பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு, மறுபடியும் எழுத்துடலாம். ஜே அழுத்துறேன், பார்த்தீங்களா ரிவர்ஸில் பாருங்கள். அது ஃபைல் கொஞ்சம் பெருசாகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இது பாருங்கள் கரெக்டாக வருது. இப்போ நான் கே அழுத்துறேன், பார்த்தீங்களா, சென்டர் தான் கே. ஸோ வந்து பாஸ் ஆகிக்கிச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஜே எழுத்துனா பேக்கு, கே எழுத்துனா பாஸு, எல் எழுத்துனா ஃப்ரண்ட்டு. இதுலேயே இன்னொரு காம்பினேஷன் என்னென்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் இது ரெண்டும் சேர்த்து எழுத்துனீங்கன்னா ஃபார்வேர்டு ஆனால் ஸ்லோவாக போகும். இது ரெண்டையும் சேர்த்து எழுத்துனீங்கன்னா பேக்வேர்டு ஆனால் ஸ்லோவாக போகும். பாருங்கள், ஜேவும் எல்லும் எழுத்துறேன், ஃபார்வேர்டு ஸ்லோ. பார்த்தீங்களா, ஃபார்வேர்டு தான் போகுது ஆனால் ஸ்லோவாக போகுது. கை எடுத்துனா நின்றுடும், ஏன்னா அதில் கேவும் நம்ம அழுத்திட்டு இருந்தனால நின்றுடும். அதே மாதிரி பேக்வேர்டு ஸ்லோவாக பேக்வேர்டு போகும். அது என்னென்னா கேவும் எல்லுன்னா ஃபார்வேர்டு ஸ்லோ, கேவும் ஜேவும்னா பேக்வேர்டு ஸ்லோ. ஸோ இந்த மூணு காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எஃபிஷியண்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எல் எழுத்துனா ப்ளே ஆகும், இன்னொரு டைம் எழுத்துனா ஸ்பீடாக பின் ஆகும், இன்னொரு டைம் எழுத்துனா இன்னும் ஸ்பீடு, அப்படியே அழுத்திட்டே இருந்தேன்னா எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் போகும். இப்போ ஜே அதே மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ டைம் மல்டிபிள் அழுத்துறேன், 3 டைம் அழுத்திட்டேன், எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள் பேக்கில். அதுதான் நம்ம அழுத்துறதை பொறுத்து தான் ஸ்பீடெலாம். கே அழுத்தினா பாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுக்கும் மல்டிபிள் அதாவது நான் இதை திருப்பி ஜேன்னு அழுத்தினா ஃபாஸ்ட்டாக பேக்கில் போகும். கே எல்னு சும்மா அப்படி அழுத்தினோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகும். ஆனால் கே அழுத்தினா டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் தான். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது, எல் அழுத்துறேன், ஒரு 5 தாட்டி அழுத்துறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகணும் மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி ஸ்டக் ஆகிற அளவுக்கு ஸ்பீடாக போயிடுச்சு, அதுக்குள்ளே எண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனால் கே மட்டும் ஒரே ஒரு தடவை கிளிக் தான், ஏன்னா அது ஸ்டாப் பண்ணுறதுங்கிறதுனால ஒரே ஒரு கிளிக் மட்டும்தான் கேல வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட சூப்பரான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.